இப்போ நாங்கள் வந்து கரையை தான் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி வந்து வேலையாயிருச்சு. அதனால எங்களுக்கு வந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. மெயின் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மொதப்பாவை வந்து சங்கு தோன்றக்காண்டி நாங்கள் தண்ணிக்குள்ளே போய் கடந்து தோண்டணும். எங்களால் வந்து தோண்டிட்டு பார்த்தோம், சங்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிளம்புறோம். இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ட்டு அதோட அந்த பேட்டரியை கட்டி ஓரமாக வச்சுட்டோம். இப்போ அதோட நாங்கள் கரையை போய்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மதிய உணவு வந்து சாகுல் பாய் வந்து ஒரு கனவா சுக்காவும் மோர் குழம்பு வச்சு தந்தாங்க. வேற லெவலில் ஒரு இன்பமான டேஸ்டாக இருந்துச்சு. இப்போ அதை தான் பின்னாடி பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமே பாருங்க. இப்போ சாகுல் பாய் கிண்டிக்கிட்டு இருக்க கிரேவி என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா ஊசி கனவா கிரேவி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுக்கா வந்து. யாரெல்லாம் இந்த ஊசி கனவை இந்த மாதிரி கிரேவி கணக்காக செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். ஓட்டு கனவை விட இந்த கனவா கறி வந்து ரொம்ப நைஸாக இருக்குங்க. நல்ல வெங்காயம்லாம் அதிகமாக ஏற்றி போட்டாங்க. ஆனால் ஆளுக்கு வந்து 17 பேர் இருக்கும், 17 பேர் 15 பேர் இருக்கும் ஆளுக்கு. அதனால் நிறைய வெங்காயத்தை ஏற்றி போட்டு வச்சுட்டாங்க. இப்போ இதை செஞ்சு இதை கீழே இறக்குனதுக்கப்புறம் மோர் குழம்பு வைக்க போகிறாங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டாக நம்ம விண்டு ஃபிஷர்மேன் சேனலுக்கு கொடுங்க. இப்போ வந்து ரங்கம் பொடி தான் எடுத்துருக்காங்க. ரங்கம் சிக்கன் பொடிங்க. இது வந்து மீனுக்கும் போடலாம், மீன் கறிக்கும் போடலாம். செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த ரங்கம் பொடி தான் வாங்கிட்டு போவோம். மற்ற வெளியூர்களில் கொண்டு போய் வள்ளங்களை பிடிச்சோம்னா இந்த பொடியை வந்து எங்களுக்கு கிடைக்காது. அதனால வள்ளத்தில் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டுருவாங்க. இந்த பொடியை மட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரங்கம் மீன் பொடி வந்து இப்போ கனவா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து மோர் குழம்பு தான் வைக்க போகிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மோர் குழம்பு. யார் வீட்டிலலாம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேறு லெவலில் ஒரு இன்பமாக இருக்குங்க. நாங்கள் வந்து கடலில் வந்து ரசத்தோடு இது வந்து ரச குழம்பு வைப்போம், இல்லைன்னா மோர் குழம்பு, விதவிதமாக குழம்பு வைப்போம் கடல் மேலே பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த மோர் குழம்பு மட்டும் எப்போவுமே வைப்போம். வேறு லெவலில் இன்பமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து. இப்போ சுற்றி காட்டணும் பார்த்தீங்களா, இதுதான் இன்ஜினு. இப்போ பின்னாடி உள்ள இன்ஜினு பேட்ரி வந்து போயிடுச்சு. அதனால வந்து நாங்கள் கரைய போகிறோம். பேட்ரி போனதுக்கெல்லாம் கரைய போல் எங்களுக்கு வந்து பாடு வரல. அதோட தான் பார்த்தோம். பாடு சரியில்லை அப்படின்னு ஒன்றுமே எல்லாருமே கரைய போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட தான் கரையை விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம சாகுல் பாய் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு சட்டியில் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாங்க. அப்புறம் ஒரு 4 தயிர் பாக்கெட் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ இதோட சேர்த்து 5 தயிர் பாக்கெட் ஆகிட்டு. இப்போ 5 தயிர் பாக்கெட்டையும் இந்த சட்டியில் வந்து உடச்சி ஊற்ற போகிறாங்க. அதுதான் மோர் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேறு லெவலில் இன்பமாக இருக்கும் இந்த மோர் குழம்பு வந்து. இப்போ வந்து அப்படியே அந்த தாளிசம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே ஊற்றி விட்டுட்டாங்க. அந்த 5 பாக்கெட்டுமே அப்படியே ஊற்றிடுவாங்க. ஏன்னா ஆளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், 17 பேர் இருக்கும், அவ்வளோ பேருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தயிர் ஊற்றுறாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டாங்க. தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா ஒரு கிண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ஏன்னா ஆள் நிறைய பேர் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுதாங்க மோர் குழம்பு. இப்போ வந்து சாப்பாடு சட்டியெல்லாம் மேலே தூக்கிட்டாங்க. சாப்பாடு சட்டிலாம் மேலே தான் இருக்குது, சோத்து பானை. இப்போ வந்து சுக்காவையும் தூக்கிட்டாங்க. கனவா சுக்காவையும் தூக்கி சோத்து பானைகிட்ட கொண்டு போய்கிட்டு இருக்கான் ரஞ்சித் வந்து. இப்போ வந்து மோர் குழம்பையும் மேலே தூக்கி வச்சுட்டாங்க. இன்னும் வந்து ஆட்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க சாப்பாடு போட்டு. இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கரையை போய்கிட்டு இருக்கோங்க நாங்கள் வந்து. இப்போ ரூபா வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறான். இப்போ இந்த பானையில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா சோறு ஃபுல்லாக இருக்கும். இப்போ அரை பானை இருக்குது. ஏன்னா காலையில் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கும்போது வந்து 17 பேர் இருக்கும். 17 பேர் காலையில் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அரை பானை ஆயிடுச்சு. நம்மளுக்கு கடல் மேலே பொறுத்த வரைக்கும் இப்போ சாப்பாடுக்கு வந்து குறைபாடே இருக்காது. எவ்வளோ நாள் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம்.
நம்ம வந்து ஒரு மணி நேரமா கரையை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். நம்ம தூத்துக்குடி பவர் பிளான்ட் முன்னாடி வந்துருச்சு பாருங்க. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க சாவல் பாய் சமையல் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு தொழில் வந்து ஒண்ணுமே கிடையாது, சும்மா தான் வெறுங்கையோட தான் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோ பேருமே. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஒரே ஒரு லைக் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ வந்து பாக்குறவங்க